இப்போ எனக்கு எல்லாமே நல்லா புரிஞ்சு போச்சு ஜோஷியர் ஐயா. ஆமா, இந்த கல்யாணத்தை எப்போ எந்த முகூர்த்தத்துல ஏற்பாடு பண்ண சொல்லிருக்கீங்க? நாளைக்கு தான் ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்கேன். அதே முகூர்த்தத்துல எனக்கும் மீனாக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும் ஜோஷியர் ஐயா. ரொம்ப சந்தோஷம்ப்பா. இதை உங்க மாமா கேட்டா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவார். நான் இப்பவே அவர்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம் ஐயா. என்னப்பா? இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்க சில கண்டிஷன்ஸ் இருக்கு. என்ன கண்டிஷன்பா? முதல்ல இந்த கல்யாணம் எந்த ஆடம்பரமும் இல்லாம சிம்பிளா கோயில்ல தான் நடக்கணும். எங்க வீடு, மீனா வீடு, இந்த 2 வீட்டுக்காரங்களை தவிர வேற எந்த சொந்தக்காரங்களோ தெரிஞ்சவங்களோ இந்த கல்யாணத்துக்கு வரக்கூடாது. அப்புறம் ஒரு முக்கியமான கண்டிஷன், அது வேணாம். அதை நான் கல்யாணத்து அன்னைக்கே சொல்றேன். இதெல்லாம் எதுக்குன்னு புரியவே இல்லையே. ஐயா, எதுக்குங்கிறது முக்கியம் இல்லை. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னா இந்த கண்டிஷன்ஸ்க்கு ஒத்துக்கணுங்கிறது தான் முக்கியம். ஒத்துக்கிறேன்ப்பா, ஒத்துக்கிறேன். உங்க மாமாவையும் ஒத்துக்க வைக்கிறேன். எப்படியோ உங்க 2 பேருக்கும் நல்லபடியா கல்யாணம் நடந்தா அதுவே எனக்கு போதும்பா. ஹலோ ஹலோ, நல்லா இருக்கீங்களா? நான் தான் பூஞ்சோலை கிராமத்துல இருந்து மீனா பேசுறேன். ஹலோ, நான் தான் மீனா பேசுறேன். சொல்லுங்க. சீதா கல்யாணம் முடிஞ்ச உடனே ஊருக்கு கிளம்பிட்டீங்களா? ஆமா, எனக்கு இங்க கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க் இருந்தது, அதனால தான் உடனே கிளம்ப வேண்டியதாயிருச்சு. அதுக்காக எங்க கிட்ட கூட சொல்லாம போயிட்டீங்க. ஐ அம் சாரி, ஐ அம் ரியலி சாரி. எங்க ஊர் திருவிழாலயே ரொம்ப விசேஷமானது அம்பாளோட சிம்ம வாகன ஊர்வலம் தான். அதை பார்த்துட்டு போயிருந்தீங்கன்னா நாங்களாம் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்போம். நிஜமாவா? சத்தியமா. எங்க ஊருக்காக நீங்க எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. நீங்க இதுல கலந்துக்கிட்டா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். அது மட்டும் இல்ல, திருவிழால பாட்டு டான்ஸ்னு இங்க ஊரே அமக்கலப்படும். உங்களுக்கு சந்தோஷம்னா நான் கண்டிப்பா கலந்துக்கிறேன். அப்புறம் எனக்கு இங்க நிறைய வேலைகள் இருக்கு, நாங்க வந்துட்டு உடனே கிளம்பிடுவேன். நீங்க தப்பா நினைச்சுக்க கூடாது. நீங்க வர்றதே பெரிய சந்தோஷம். தேங்க்யூ. சிவா, தாலிக்கு பொண்ணு இருக்கிற சடங்கை கூட ஒரு கல்யாணம் மாதிரி நடத்துறவங்க இந்த சொக்கலிங்க. என் மக கல்யாணத்தை இப்படி கோவிலில் வச்சு நடத்துறாப்புல பண்ணிட்டியப்பா. இதுக்கு ஏன்பா வருத்தப்படுற? நீ என்னதான் பெரிய மண்டபமா ஏற்பாடு பண்ணி இந்த ஊரையே கூப்பிட்டுருந்தா கூட வெறும் மனுஷங்க தான் வந்து ஆசீர்வாதம் பண்ணிருப்பாங்க. இங்க பாரு, அந்த ஆண்டவனே வந்து ஆசீர்வாதம் பண்றதுக்கு தயாரா இருக்கான். எப்படியோப்பா, என் பேரங்கையால என் பேத்தி கழுத்துல தாலி ஏறினா அது போதும். சிவா, 2 துருவமா இருந்த உங்க அப்பாவும் உங்க மாமாவும் ஒரு விஷயத்துல ஒத்து போறாங்கன்னா அதுவும் கல்யாண விஷயத்துல தான்ப்பா. தம்பி, நீ பெரிய படிப்பு படிச்சவன், உனக்கு தெரியாது ஒண்ணு இல்ல. இருந்தாலும் வயசானவங்கிற முறையில எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன்ப்பா. பிள்ளைங்க
பெத்தவங்க மனசை குளிர வைக்கிற ஒரே விஷயம் அவங்க ஆசைப்பட்ட பொண்ணை அவங்க புள்ள கட்டிக்கிறதாப்பா. டேய் சிவா, என்ன மாதிரி வயசானவங்க டிக்கெட் வாங்கிட்டு மேல போகாம இருக்கிறதுக்கு காரணமே எங்க சந்ததிகளோட வாரிசுகளை பார்க்கணுங்கிறதுக்காக தானே. டே சிவா, எனக்கு இடுப்பு வலி எடுத்து உன்னை புள்ளையா பெத்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சந்தோஷப்படுறேன்னா அது ஒரே விஷயத்துக்கு தான்டா. ஆம்பளை புள்ள இல்லாத எங்க அண்ணனுக்கு என் புள்ளையே மாப்பிள்ளையா கொடுக்கறேன் பாரு, அந்த ஒரு சந்தோஷம் தான்டா. அந்த சந்தோஷத்தை பொய்யாக்காம மீனா கழுத்துல 3 முடிச்சு போட்டுறா, அது போதும். மத்ததெல்லாம் உனக்காக விட்டு கொடுத்தாச்சு. மந்திரத்தையாவது முழுசா சொல்லணும். முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள மணமேடல உட்காருப்பா. மாப்பிள்ள, மற்றவங்க மாதிரி நான் அதை சொல்லி இதை சொல்லி உன் மனசை மாற்ற விரும்பலை. 6 மாதத்துக்குள்ளே மீனாவோட கல்யாணம் நடக்கலைன்னா அவள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்காதுன்னு ஜோசியர் சொன்னது நான் ஆடி போயிட்டேன்ப்பா. அது மட்டும் இல்லை, எனக்கு ஒன்றுன்னா அதை தனக்குன்னு நினைக்கிறவன் ஏன் மருமக. நீ என் பேரில் உசிரியே வச்சிருக்கிற. அந்த நம்பிக்கையில் தான்ப்பா மீனாவை நீ கட்டிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். இதில் ஏதாவது தப்பு இருந்தா என்னை மன்னிச்சிருப்பா. சிவா, உனக்கு ஒன்று தெரியுமா? ஆண்டவனுக்கு எதிராக ஒரு சொர்க்குலோகத்தையே படைச்சவன்ப்பா விஸ்வாமித்திரன். கடைசியில் தம் மகளுக்காக மாப்பிள்ளை காலிலே விழுந்தான்ட்டு கதை சொல்லுவாங்க. நான் வேணா உன் காலில் விழுந்துடுறேன்ப்பா. மாமா, என்ன மாமா இப்படி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? நீங்க காலில் விழுற தகுதி இந்த ஊர்ல யாருக்கும் கிடையாது. உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? உங்க பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி, அதுவும் இப்போவே இந்த முகூர்த்தத்திலேயே, அவ்வளவுதானே? தாராளமா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அம்மா, சத்தியமா உங்க மனசு சந்தோஷப்படும். சந்தேகப்படாதீங்க. மீனாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஜோஷியரையா, பெத்தவங்க மனசு மட்டும் இல்ல, உங்க எல்லாரும் மனசும் குளிரும். கவலைப்படாதீங்க. மீனாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். பாட்டி, உங்க சந்ததியோட வாரிசை நீங்க கண்டிப்பா பாப்பீங்க. அது வரைக்கும் உங்க டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகாது. பயப்படாதீங்க. மீனாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீங்க எல்லாரும் ஆசைப்படுற மாதிரி நான் இப்போவே இந்த முகூர்த்தத்திலேயே மீனாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னால எனக்கு ஒண்ணே ஒண்ணு கண்டிப்பா தெரிஞ்சாகணும்.
எனக்கு என் மாமா நான் கேட்கிற சீதனத்தை செஞ்சாகணும். என்ன சிவா இப்படி சொல்ற? எனக்கு இருக்கிறது ஒரே மக. என் சொத்து பத்தெல்லாம் அவளுக்கு தானப்பா. வேணும்னா அதை பூரா உன் பேரில் இப்பவே எழுதி வச்சிடுறேன். தேவையில்ல மாமா. நான் எதிர்பார்க்கறது அதை விட பெரிய சீதனம். அதை விட பெரிய சீதனமா? அப்படின்னு அது என் உசுறுதான்ப்பா. நீ விரும்பினா அதை இப்பவே தாரவாத்து கொடுத்துட்றேன். தேவையில்ல மாமா. நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது அதையும் விட பெரிய சீதனம். அதையும் விட பெரிய சீதனமா? என்னன்னு புரியலப்பா, விளங்க முடியா சொல்ல. கேக்குறேன் மாமா, விளக்கமாவே கேக்குறேன். இந்த ஊர்லயே பெரிய வீடு என் வீடு. பணத்தால மட்டும் இல்ல, பெருமையில, பாரம்பரியத்துல, கௌரவத்திலேயே பெரிய வீடு என் வீடு. அந்த வீட்டுல கல்யாணம்னு ஒண்ணு நடந்து 25 வருஷம் ஆச்சு. அதான் என் அம்மா. உங்க தங்கையோட கல்யாணம். அப்புறம் என் பொண்ணு கல்யாணத்தை ஒரு மீனாட்சி கல்யாணம் மாதிரி, ஒரு சீதா கல்யாணம் மாதிரி என் பெரிய வீட்டுல நடத்த போறேன்னு கனவு கண்டுட்டு இருந்தீங்களே, அந்த கனவு அதான் என் கல்யாணம் உங்க பெரிய வீட்டுல நடந்தா நான் இப்போவே மீனா காலத்துல தாலி கட்ட தயாரா. இல்லைன்னா பரவாயில்ல, விடுங்க. உங்க பெரிய வீட்டுக்கு அடுத்த பெரிய வீடு எங்க வீடு. உங்க பொண்ணை கட்டிக்க போற இந்த மாப்பிள்ளையோட வீடு. என் வீட்டுல இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணுங்க. இப்போவே மீனா வேணா என் மனைவியை ஏத்துக்கிறேன். தம்பி சொல்றதுலயே ஒரு நியாயம் இருக்கு சொக்கலிங்கம். நாம அதே மாதிரி செஞ்சு பார்த்தா என்ன? என்ன நியாயம்? வல்லாத நியாயம். அவன் வாழ்க்கையை அவன் தான் நிச்சயிக்கணும், இன்னொருத்தன் நிச்சயிக்க கூடாது. நானும் தன் குடும்பம் மட்டும் நல்லா இருந்தா போதும் நினைக்கிற சுயநலக்கார பேய் இந்த ஆளு. எந்த காரணத்துக்கு கொண்டும் இந்த ஆளோட வீட்டு வாசப்படியை நான் மிதிக்க மாட்டேன். என் வீட்டு வாசப்படியை அந்த ஆளு மிதிக்க கூடாது. ராஜசேகர், இப்படி வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசினா எப்படி? அவர் பொண்ண மருமகளை ஏத்துக்குவேன், ஆனா அவர் வீட்டு வாசப்படி மிதிக்க மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஜோசியரே, சுமாரியா? இந்த ஆளோட மகளை என் மருமகளை ஏத்துக்கிறேன்னு சொன்னதுக்கு காரணம் நான் என் பொண்டாட்டி கொடுத்த வாக்குதான் ஐயா. மத்தபடி இவருக்காகவோ இவர் சொத்துக்காகவோ நான் சம்மதிக்கல. இதுக்கு மேலையும் எந்த மூணாவது மனுஷனும் என் வீட்டு விஷயத்தை பஞ்சாயத்து பண்ண எனக்கு பிடிக்காது. பாத்தீங்களா, என் அப்பா ஆசீர்வாதம் பண்ணணும்னா கூட வாயை திறக்க மாட்டாரு. இப்ப பாருங்க, மாட்டேன்னு சொல்றத எவ்வளவு ஆணித்தனமா சொல்லிட்டு போறாரு. அவர் போகட்டுப்பா. ரெண்டு குடும்பத்தையும் இந்த கோயில்ல கொண்டு வந்து ஒன்னா சேருங்க. நான் மீனா கட்டல் தாலி கட்டேன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன்ல, நானும் வார்த்தையை நம்பி எல்லா ஏற்பாட்டையும் பண்ணினேன். கடைசியில ஒரு புது குண்டை தூக்கி போட்டு இந்த கல்யாணத்தையும் நிறுத்திட்டேப்பா. ஒரு நிமிஷத்துல எங்க எல்லாரையும் பைத்தியக்காரன் ஆகிட்டேப்பா. ஜோஷியர் ஐயா, நான் போட்டது புது குண்டு இல்ல. ரொம்ப நாளா என் மனசுல இருந்த லட்சியம். நம்ம ஊருக்கு பாலம் வர்றது எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு பிரிஞ்சிருக்கிற எங்க குடும்பத்துக்கு என் கல்யாணம் ஒரு பாலமா இருக்கும்னு நினைச்சேன். மத்தபடி யாரையும் நான் பைத்தியமாக்கணும்னு நினைக்கல. ஐயா, எனக்கு ஒரு அவசர வேலை இருக்கு, நான் பரப்புறேன். டேய், வாத்தா. மீனா,
ஒரு வழியா இந்த தடவை நான் தப்பிச்சேன். பாரு, அங்க பாருடி, அம்பாள் படத்துல இருந்து தானா பூ விழுந்துருது. உன் பிரார்த்தனை வீண் போகல. இனிமே உன் ஆத்துக்காரரை உன்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது. நீ நிறைஞ்ச மனசோட சந்தோஷமா இருப்ப. பிரதாப், ஒரே நாள்ல மொத்த பூஞ்சோல கிராமத்தையும் எடுத்துட்டு வந்துட்ட. அண்ணா, நான் எந்த வேலை செஞ்சாலும் அதில் ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்கணும்னு நினைக்கிறேன். வேணுங்கண்ணே, கண்டிப்பா பர்ஃபெக்ஷன் வேணும். அதனால தான் இவ்வளவு டீட்டெயிலை நீ ஒரே நாளில் எடுத்துட்டு வந்திருக்க. ரொம்ப சந்தோஷம். சரி, அம்மனோட வைர கையெல்லாம் எப்போ எடுக்க போற? சொல்கிறேன். இது பிடிங்க. அந்த கோயிலோட ஒட்டுமொத்த வைர நகையும் இங்க இருக்கிற சேஃப் ரூம்ல பத்திரமா இருக்கு. நாம் அந்த ரூமை உடைச்சு உள்ள போய் அங்க இருக்கிற நகையை வெளியில எடுத்துட்டு வர்றது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை. என்னென்ன அதையும் சொல்றேன் இதையும் சொல்றான், ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுண்ணே. அவசரப்படாதீங்க. நாம் அங்க இருக்கிற நகையில ஒரு குண்டு மணி கூட குறையாம வெளியில எடுத்துட்டு வரணும்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. அது அந்த கோவில் திருவிழாவோட கிளைமேக்ஸ். கிளைமேக்ஸா? என்னடா புதுசு புதுசா படம் காட்டுற? அண்ணே, திருவிழாவில் நாளைக்கு நடக்க போறது சிம்ம வாகனம். சிம்ம வாகனம்னா சிங்கத்து மேல சாமி வருமே, அதானே? அதேதான். ஒட்டுமொத்த நகையை சுவாமிக்கு அலங்காரம் பண்ணி அன்னைக்கு தான் ஊர்வலமா எடுத்துட்டு வருவாங்க. அதான் அந்த ஊரோட வழக்கம். என்னடா பிரதாப், கொள்ளையடிச்சு கோடிக்கணக்கில் சொத்தை கொடுப்ப, குடும்பத்தோட ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிடலாம் நான் நினைச்சேன். மொத்த பேத்தையும் முடிச்சு கூண்டுக்குள்ள போட்டுருவ போல இருக்க. ஏன் அப்படி சொல்றீங்க? அதாவது ஊரே கூடி நிக்கிற இடத்துல மொத்த நகையும் போட்டு வர சாமிக்கு எவ்வளவு பாதுகாப்பு இருக்கும், எவ்வளவு போலீஸ் இருக்கும். எப்பரா கொள்ளையடிப்ப? அண்ணே, அவ்வளவு போலீஸ் பாதுகாப்போட ஊர் மக்கள் எல்லாரும் கூடி இருக்கும் போது அந்த நகையை கொள்ளடிக்கணும். அதுல தானே ஒரு த்ரில் இருக்கு. கொள்ளையடிச்சாதான் த்ரில்லு, இல்லன்னா ட்ரில்லு. உடஞ்சிட பல்லு தேவை தில்லு. நீ மேல சொல்லு. விளையாண்டுக்கிட்டு சொல்றா. அண்ணே, ஆக்சுவலா என்னோட பிளான் என்னன்னா, திரைகளிலே உன் அழகு பருவம் படபடக்கும், உன் பாத கொலுசின் அசைவினிலே